சமர்ப்பிக்கப்பட்டிருக்க பேம்பூ ஷார்க்ஸை நம்ம போய் கடல்ல கொடுக்க போறோம். மாண்புமிகு ஃபிஷரிஸ் மினிஸ்டர் சகோதரர் ஸ்ரீநாத் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு எங்களுடைய குழுமத்தின் தலைவர் டாக்டர் வி.ஜி. செல்வராஜன் சந்தோஷம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் இந்த விஜிபி மரீன் கிங்டம் 2019 இது கமிஷன் பண்ணணும். கமிஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிஷ் எக்ஸிபிட்டா தான் நாங்கள் வச்சிருந்தோம். ஸோ அடுத்த முயற்சியா பிரீடிங் அப்படின்ற அந்த முயற்சியை எங்களோட டீம் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் அண்ட் R&Dல வந்ததுதான் இந்த பேண்டட் பேம்பு ஷார்க்ஸ். இவ்வளோ நல்ல அழகான ஸோ இதுக்கு ஒரு பெரிய முயற்சி பின்னாடி பெரிய முயற்சி. இது அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் a few words about how this aquarium was built. பெரிய சேலஞ்ச் தான் இந்தியாவில் நாங்கள் இந்த இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அக்வேரியத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய காரியம். ஏன்னா 2012 ஐ வென்ட் பர்த், ஆஸ்திரேலியாவில் உள்ள பர்த் நகரத்துல ஒரு சின்ன அக்வேரியத்தை பார்க்க ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ விஜிபி தங்க கடற்கரை தீம் பார்க் இதெல்லாம் அபிவிருத்தி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம். அருமை சித்தப்பா அவர்களோட கலந்து ஆலோசித்து ஒரு அக்வேரியத்தை நம்ம கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அன்னைக்கு நாங்க டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய அக்வேரியம் எல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு கிட்டத்தட்ட 25 அக்வேரியம் இந்த வேர்ல்டு நாங்க சுத்தி பார்த்து அங்கிருந்து ஒரு குழு எடுத்துதான் இந்த அக்வேரியத்தை நாங்க நிறுவனம். இதுக்கு டிசைன் பண்ண டீம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த ஏரியால இருந்து உள்ள தி ஸ்பெஷலிஸ்ட் இந்த வேர்ல்ட். உலகத்திலேயே அக்வேரியம் பண்ணக்கூடிய ஆளுங்க ஒன்லி ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் நியூசிலாண்ட்ஸ். அவங்க ஒரு பெரிய டிசைனர்ஸ், பெரிய டிசைனிங் கம்பெனி VDM ஒரு கம்பெனிக்கு ஐ வென்ட் தேர். அவங்களுக்கு பர்த்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்கெட்ச் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில் டிராயிங்க்கு இன்னொரு கம்பெனி என்கேஜ் பண்ணோம். அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அப்புறம் அப்ரூவல் ப்ராசஸ், அப்புறம் பேங்க் லோன், இதெல்லாம் இட் டுக் அஸ் நியர்லி 4 years, 3 to 4 years. அதுக்கப்புறம் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு நாங்கள் நினைச்சது 1.5 வருஷத்துல பண்ணிடலான்ட்டு. ஆனால் இட் டுக் அஸ் 2.5 years. ஸோ பிகாஸ் இட் இஸ் a ஸ்பெஷலிஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் இது பண்ணி 2019 இது பப்ளிக் ஓப்பன் ஆச்சு. ஸோ விஜிபிக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது நாட் ஓன்லி விஜிபி, நம்ம தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அட் தேர் டோர் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நம்ம கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு நான் கொடுத்தோம். இது சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஹாங்காங், ஜப்பான் இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு அக்வேரியமே இருக்கு. ஸோ how many people can afford to go there and see? ஸோ அந்த ஒரு இதை நம்ம இந்தியா கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம தமிழ் மக்களுக்காக இந்த ப்ராஜெக்டை நிறுவி இங்க இன்னைக்கு இது ஒரு பல பேர் பார்த்து போகக்கூடிய வகையில நல்ல ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இது திகழ்ந்துட்டு இருக்கு. இது நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணது மட்டும் இல்லாம இதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பெரிய முயற்சி. ஏன்னா ஃபிஷ் அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அதை நாங்க கேர் டேக் பண்ணணும். ஸோ அது சம்டைம் சிக்காவும், சம்டைம் பெரிய மீன் சின்ன மீன் சாப்பிட்றோம். ஸோ மெனி ஒரு ஒரு சிக்கல்லாம் அதுல இருக்கு.
இதை எப்படி இது பண்ணுன்றதுக்கு யோசிச்சு அந்த கன்சல்டன்ட் என்ன சொன்னாரு, யூ ஷுட் ஹேவ் எ நைஸ் குட் கியூரேட்டர். கியூரேட்டர்ன்றது டாக்டர், ஃபிஷ்ஷுக்கு உள்ள டாக்டர். ஸோ அதுக்கு டாக்டரோட கீழே அவங்களோட டீம், ஒரு டைவர்ஸ், அக்வேரிஸ்ட் இவங்கலாம். ஸோ அந்த முயற்சியில மிஸ்டர் கண்ணன்ட்டு ஒரு அக்யூரேட், அவர் தான் நம்ம ஃபிஷ் எல்லாம் வந்து கண்ணும் இதாக பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு இது வந்து ஷார்க்லாம் எங்ககிட்ட வரும்போது 2 அடி தான் இருந்தது. இப்போ 7 to 8 feet ஹியூஜ் ஷார்க்ஸ், இந்த ஸ்டிங்ரேஸ், கிட்டத்தட்ட 5000 ஃபிஷஸ் இங்க உள்ள இருக்கு. ஒரு 200ல இருந்து 300 வெரைட்டியான ஃபிஷஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் எந்த நேரத்துல எப்ப சாப்பாடு கொடுக்கணும், என்ன சாப்பாடு கொடுக்கணுன்றத அவங்க டீமுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு அவங்க வந்து அதை வந்து நல்ல ஒரு வளர்த்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய வகையில மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். ஸோ மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட்டர் குவாலிட்டி, ஃபுட் அண்ட் ஃபிஷ்ஷோட ஹெல்த் எல்லாத்தையுமே அந்த ஸ்டாண்டர்ட்ல வச்சாதான் அது வந்து ஃபிஷ் சர்வை. ஏன்னா அது வந்து இதனால வந்து கடல்ல இருந்தது, நம்மளோட கேப்டிவ் என்வாயர்மெண்ட்ல வரும்போது அதுக்கு வந்து அதே என்வாயர்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் அவங்க எங்க டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்க பாராட்டுகள். ஸோ இந்த இந்த ஜேர்னில தான் இந்த கன்சர்வேஷன் ஆக்டிவ் இனிஷியேட்டிவா இந்த பேண்டட் பேம்பூ ஷாப் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி கண்ணன் said let us try to breed a fish, feed a shark, breed a shark. and அது வந்து அந்த முயற்சி நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து, ஏன்னா ப்ரீடிங் இன் அ கேப்டிவ் சிச்சுவேஷன் never happens, or it takes very ரொம்ப ஒரு சில ஒரு ரேர் அக்கேஷன்ல தான் ப்ரீடிங் நடக்கும். ஸோ இங்க வந்து அவங்களோட முயற்சியில இந்த ப்ரீடிங் பண்ணி கிட்டத்தட்ட 20 பேம்பூ ஷார்க் நம்ம கிட்ட இப்ப ப்ரீட் பண்ணிருக்காங்க. இதுல உள்ள சில பேம்பூ ஷார்க் பேபி ஷார்க்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு சரி கடல்ல கொண்டு போய் விட போறோம். ஸோ we want to give it back to the ocean. So we took the bamboo sharks from the ocean, we want to give it back to the ocean. அது அந்த செரிமனிக்கு அருமை சகோதரன் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களுடைய கையால இந்த செரிமனியை நாங்கள் நடத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கோம். ஸோ மீண்டும் உங்களை எல்லோரும் வருக 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 என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலற்றி உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று யாரும் ஊரே யாவரும் கேள்வி. அற்புதமான விழாவில் நமது மீன்களை அமைச்சர் சாய்நாத் அவர்கள் முதலாக அருமை இன்னும் குடும்பத்தில் முழு முயற்சி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பிஜேபி ஆரம்பித்தது எப்படி என்று ஒரு சாதாரண டீ கடை வைத்தவரால் இன்று அற்புதமான விழாவை நடத்துகின்றார். உலகில் பல்வேறு நாடுகள் சென்று அங்கு இருக்கின்ற நல்ல வயதை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அருமை ரவிதாஸ், ராஜாதாஸ், ரவிதாஸ், இன்னும்
என் செயலம் பல பேர் இதில் நன்றாக வர வேண்டும். ஒரு சாதாரண டீக்கடை வைத்த பிஜேபி குடும்பம் இந்த உலகம் எல்லாம் மக்களுக்கு தொண்டு செய்ய அப்படின்றதா பல தொழில ஆரம்பிச்சு இருவராக ஆரம்பித்த நிறுவனம் பல்கி பெருகி ஆயிரக்கணக்கான மக்கள் நேரிட்ட ஒரு அற்புதமான சுற்றுலா நமது அரசாங்கம் சுற்றுலாத்தலத்துக்கு வேண்டிய எல்லா வாய்ப்பையும் வசதிகளும் ஆகையால் இந்த மாண்புமிகு அமைச்சர் சாய் சம்பத் அவர்கள் இந்த மீன்களை கடலையும் மீன்கள் எல்லாரும் உண்டாகிங்க பல்கி பெருகி மனிதர்களும் நல்ல நாளிலே இந்த அற்புதமான விழாவிலே நமது முதல்வர் என் அன்புக்குரிய இளவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு எல்லா தொழில்களும் வளர வேண்டும், வளர்ந்த மக்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக தேர்ந்தெடுத்து மீன்கள் கொடி வளர்ச்சி அடைகிறது. அதுவோ உங்கள் தொழிலும் தொழில்களும் அற்புதமான வந்து கலந்து வாழ்க்கை பேரக்குள்ள சம்பத்தி கிரவுண்ட் லெவல்ல தான் எப்பவுமே இருப்பாங்க. சோ இதை பத்தி நான் நிறைய சொல்றதை விட இதை பத்தி தெரிஞ்ச ஒரு பர்சன் இதை பத்தி சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்குமே வந்து கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். சோ present the next set of presentation, I like to invite Mr. Amba Shankar from CIBA SIBA. Sir, மக்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் சார் அவர்களே, நமது பிஜேபி குழுமத்தின் நிறுவனர்கள் சந்தோஷம் சார், ரவிதாஸ், சந்தர் பிரேம்தாஸ் சார் அவர்களே, இங்கு குடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய காலை வணக்கம் தெரிவிக்கிறேன். நான் மத்திய ஓர்நீர் மீன்வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் ICR சார்பாக இந்த விழாவிற்கு எனக்கு அழைப்பிருப்பதற்கு திரு கண்ணன் அவர்களுக்கு முதலில் நன்றியை கூறிவிட்டு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகவும் முக்கியமான நாள், அதாவது ரெட் லெட்டர் டேங்கலாம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. இந்த என்ன சொல்லலாம், இந்த சீராட்சிங் சொல்றோம்ல, சீராட்சிங் எல்லாம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசு நிறுவனங்களும் கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து நடுவாங்க. முதல் முறையாக ஒரு தனியார் நிறுவனம் ஒரு சுற்றுச்சூழல் நிலைமை கருத்தில் கொண்டு மிகவும் முக்கியமான உயிரினமான இந்த பேண்டட் பம்பு ஷார்க்ஸ் வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு ஏற்கனவே சொன்னாங்க. ஒரு தனியார் நிறுவனம் பர்டிகுலரா பிஜேபி இது மூலமா பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு தனியான தொழில் நிறுத்தினை மட்டும் இல்லாம நம்ம சுற்றுச்சூழலை மக்களுக்கு நம்ம எவ்வாறு உதவுங்கிறதுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் இந்த முயற்சிக்கு மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ஏன்னா இது எல்லாரும் நாங்க பண்ணிருக்கோம், நாங்க மெயினா அந்த ஃபுட் ஃபிஷ்ங்கிறோம்ல அந்த இதுல சீராட்சிங் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிரைவேட் இது பண்றாங்க, அது வந்து மிகவும் பாராட்ட தகுந்தது. ரெண்டாவது எனக்கு என்ன சொன்ன மாதிரி நம்ம பிஜேபி பத்தி சொல்றோம்னா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இங்க என்னுடைய பள்ளி கல்லூரி காலகட்டத்துல வந்து நம்ம பிஜேபி தங்க கடற்கரை வந்து ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கும். சென்னைக்கு வந்தா அதை போய் பாருங்கன்னு. இப்ப பாருங்கன்னா ஏற்கனவே ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி இந்திய உலகத்துலதான் இந்த மாதிரி இது பார்க்கலாம். இந்தியாவில வந்து ஒரு
இங்க யாரு வந்தாங்களா இந்த ஒரு மன நிறைவோட திருப்தியோட போறதுக்கு வந்து காரணம் வந்து இந்த இதுதான். ரெண்டாவது நிறைய பேர் நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி மெரைன்ல ஒர்க் பண்றதுனால சொல்றேன், இந்த மாதிரி அக்வாரியம் மெயின்டைன் பண்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா தண்ணி வாட்டருங்கிற ஒரு மீடியில இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு ஃபீடு போடும் போதும் அதனுடைய வெளியே கழிவு வெளியேறும் போதும் அதை மெயின்டைன் பண்றது அவ்வளவு ஈஸியான காரணம் கிடையாது. அவர் ஏற்கனவே சொன்னாங்க, அவங்க பிளான் பண்ணதே 1.5 மணி நேரம், 1.5 வருஷம். ஆனா இது கட்டி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. இதை மெயின்டைன் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ இவ்வளவு ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணதுக்கு திரு கண்ணன் என்ற பிஜேபி குழுமத்திற்கு என்னுடைய சார்பாகவும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது இந்த அக்வாரியம் பத்தி என்னன்னா, உலகத்துல கோவிடுக்கு அப்புறம் வந்து அக்வாரியம் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த இது காரணம் என்னன்னா, ஈவன் இன்க்ளூடிங் அந்த மீனுடைய மூவ்மெண்ட். இப்ப நீங்க எவ்வளவு கோபமா வந்தாலுமே இந்த மீன் மூவ்மெண்ட்டை பார்த்தா ரொம்ப சாந்தி அடைஞ்சுப்போம். சோ அதுதான் அக்வாரியத்தினுடைய பியூட்டியே சார். சோ இந்த மாதிரி இதெல்லாம் மக்களுடைய குதூகலை படுத்தவும், மக்களுக்கு ஒரு நல்ல செய்வதற்காக பிஜேபி எடுத்த என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய அன்பு தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில என்னோட தலைமையில இது நடக்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இட் இஸ் அ வெரி ஹிஸ்டாரிக் ஈவென்ட். அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேண்டட் பேம்பூ ஷார்க்ஸ அழகா ப்ரீட் பண்ணி வளர்த்து எங்க இருந்து நம்ம அதை எடுத்தோமோ அதே கடல் தாய்க்கு நம்ம அளிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரியலி ஹானர்ட், பிரிவிலேஜ்ட். நான் ஒரு ஸ்கூல் பையனா சந்தோஷம் சார் எல்லாம் பார்த்து வியந்திருக்கிறேன். அவரு கூட இந்த ஒரே மேடையில இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அதுக்கு அந்த கடவுளுக்கும் நம்மளுடைய முதல்வருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம வீட்டுல ஒரு ஃபிஷ் டேங்க் மெயின்டைன் பண்றதே எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு மெரைன் கிங்டம் இவங்க இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா பெரிய ஒரு கைதட்டலோட அவங்களுக்கு ஒரு இன்னொரு சாருடைய கிரவுண்ட்ல இன்னொரு ஜுவல். பேக் இன் 2006 நான் உன்னாலே ஷூட்டிங்க்கு மெல்பர்ன், ஆஸ்திரேலியால மெல்பர்னுக்கு போயிருந்தேன். 30 days அங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் இல்லாம இருந்தது. அப்போ அங்க உள்ள ஒரு அக்வாரியம், ஒரு மெரைன் வேர்ல்ட போய் நான் பார்த்தேன். ரொம்ப வியந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே அங்க ஸ்பெண்ட் பண்ணேன். காலைல 10 மணிக்கு போயிட்டு சார் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். 4 o'clock 5 o'clock வரைக்கும் இருந்தேன். ரொம்ப பிரமிச்சிட்டேன். அப்ப நான் எங்க இருக்கேன், இந்த மாதிரி ஏன் சென்னையில ஒண்ணு வராதா, வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி இங்க எல்லா தரப்பினர்களும் வயதினர்களும் வந்து பாக்குற அளவுக்கு உலக தரத்துல உண்மையிலே சார், நான் உண்மையிலே சொல்றேன், நான் ஜஸ்ட் முகஸ்துதி அப்படின்றதுக்காக கிடையாது. நான் மெல்பர்ன்ல எந்த அளவுக்கு பார்த்தனோ அந்த அளவுக்கு உலக தரத்துல இருக்கிற இந்த மெரைன் கிங்டம் நீங்க பராமரிக்கிறதுக்கு அதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சிகளுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். நேற்று என்வைரான்மெண்டல் டே, இன்னைக்கு இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. ஐம் சோ ஹாப்பி. உங்களுக்கு தெரியும், 70% நம்மளுடைய குளோப் ஓஷன் தான். அந்த ஓஷனை எப்படி நம்ம பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்றது ஏதோ அரசாங்கம் பார்த்துக்கும், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க, சயின்டிஸ்ட் பார்த்துக்குவாங்க அப்படின்றது கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை, பொறுப்பு இருக்குது. நாம தான் பார்த்துக்கணும். நம்ம உடலுக்கு பொல்யூஷன் எவ்வளவு பேடோ அதே மாதிரி பிளாஸ்டிக் கடலுக்கு பேட். So say no to plastics so that நம்ம என்வைரன்மெண்ட்டை, நம்ம கடல் தாய, நம்மளோட பீச்சஸ அழகா பராமரிக்க முடியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சோ எங்க தலைவர் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப 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 நன்றி. இந்த
பேண்டட் பேம்பூ ஷார்க்ஸை கடல் தாய் கிட்ட ஒப்படைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much, sir.